Very good evening to all. Thank you so much to all of you, the parents and the students and the honorable sisters for being here quietly sitting and watching these beautiful dances. See, I am proud to stand on this stage. I have got many awards. First of all, I would like to tell about myself. I am Advocate Anisha from Supreme Court of India. I practice and I am a member of the Supreme Court of India, and I handle MP and MLA cases. Not only that, I am the GMT Councillor also, International Human Rights State Legal Advisor, Women Welfare Council Chairman, and I am the legal advisor of so many colleges, schools, companies, colleges, hospitals, everything. I have got many awards, but the award which I got today from our sisters, I really feel proud for that. Because coming as a chief guest, it's not an easy thing. I should thank our sisters for giving me these beautiful opportunities. And first of all, I would like to thank my Almighty also. On this beautiful day, I would like to deliver my speech in Tamil. எல்லாருக்குமே நான் தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியாம கூட இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நான் என்னோட ஸ்பீச் ரொம்ப நேரமா நீங்க வெயிட் பண்றீங்க. ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண விட மாட்டேன். சீக்கிரமா முடிச்சிடுறேன். இன்னைக்கு இந்த குழந்தைங்க ரொம்ப அழகா ஆடினாங்க. அவங்களுடைய டான்ஸை பத்தி 4 வார்த்தையாவது புகழ்ந்தே ஆகணும். நான் என்னென்னவோ பேச வந்தேன். இவங்களுடைய டான்ஸை பார்த்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லை, டென்ஷன் ஃபுல்லான லைஃப் எங்களது. ஆனால் இந்த குழந்தைங்க ஆடின டான்ஸ்ல ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்றே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். ஹெலன் கில்லர் அப்படின்றவங்க கண்ணோ தெரியாது, அவங்களால காதும் கேட்காது, ஆனா அவங்க படிப்பால சாதிச்சிருக்காங்க. ஸோ படிப்பு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். தன்னம்பிக்கை கொடுக்கறது படிப்பு தான். இம்பாக்ட் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் இருந்தால் எதையும் சாதிக்கலான்றது அதுக்கு உதாரணமா நானே இருக்கேன்னு சொல்லலாம். இன்னைக்கு எஜுகேஷனால நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் உங்க எல்லாரும் முன்னாடியும். இன்னைக்கு எம்பிஸ் எம்எல்ஏஸ்ல இருந்து எல்லாருமே எனக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா அது எஜுகேஷன் கொடுத்த ஒரு விஷயம் தானே. ஸோ இம்பாக்ட் ஆஃப் எஜுகேஷன் வெரி நைஸ். கலெக்டர் இருக்கிற ஒரு லாயராக தான் இருக்கேன். என்னைய பற்றி உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃபேஸ்புக்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பிஸி ஷெட்யூலில் வாழ்ந்துன்னு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு என்ன பேசுறா, ஏன் நீங்க ஆட்டிடியூடே காமிக்க மாட்டேன்றீங்க? நீங்க சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்கீங்க, அந்த திமிரை காணோம். எதுக்கு திமிர் காமிக்கணும்? எதுக்கு கால் மேல கால் போடணும்? என்ன இது இருக்கு? இங்க பாருங்க, இம்மை மட்டும் இல்ல மறுமையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. The day of judgment. இந்த உலகத்துக்காக மட்டும் நீங்க வாழாதீங்க, ஃபியூச்சருக்காகவும் நீங்க அதாவது என்ன சொல்றது, ஹெவனுக்கு போயிட்டு நீங்க எப்படி வாழணும், அங்கேயும் உங்களுக்கான ஒரு நாட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு டிசிப்ளினாங்க. எப்படி நீங்க இவ்வளோ சிம்பிளா இருக்கீங்க, இவ்வளோ ஹம்பிளா இருக்கீங்க. The thing is that எனக்கு அந்த ஒரு டிசிப்ளின் தான், அந்த ஒரு சிம்பிளிசிட்டி தான். எனக்கு இன்னைக்கு இருக்க கூட ஜுவல்லெல்லாம் போட்டுக்கணும்ன்ற ஒரு ஆசைலாம் கிடையாது. பட் இந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குது. என்னுடைய அம்மா எனக்கு 50 பவுன் நகை அப்போ போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என் டாட்டருமே ஒரு லாயர் தான். ஓகேங்களா? அப்போ என்னுடைய ஏஜ் நான் பார்க்க சின்ன பொண்ணா இருப்பேன்னு சொல்லி நான் சின்ன பொண்ணா நினைக்காதீங்க. எனக்கும் ஏஜ் இருக்கு, ஆகிட்டு இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, எங்க அம்மா அன்னைக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த நகை எனக்கு நிக்கல. ஆனா எங்க அம்மா அன்னைக்கு கொடுத்த படிப்பு தான் இன்னைக்கு எனக்கு ஒரு செல்வமா உயர்ந்திருக்கு.
சம்பாதிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க போட்ட ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாளைக்கு இந்த குழந்தைங்க உங்களுக்கு பல மடங்கா வச்சு ராஜா ராணி மாதிரி வச்சு உங்களை பார்த்துப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நல்ல எஜுகேஷனை கொடுங்க, நல்ல தற்காப்பு கலைகளை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. இந்த பசங்களை எல்லா சிலம்புல சேருங்க, கராத்தேல சேருங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் சேருங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஃபியூச்சருக்காக நீங்க எதுவும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. படிப்புன்ற ஒரு செல்வத்தை மட்டும் கொடுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுங்க. அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களே மட்டும் இல்லை, உங்க எல்லாரையுமே அவங்க பார்த்துப்பாங்க. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, குழந்தைங்களுடைய எஜுகேஷன் தான் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இந்த சமூகத்துல உங்க குழந்தை மென்மேலும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு படிப்பை கொடுங்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. சொல்றேன், அந்த படிப்பு தான் என்னை இவ்வளோ மேல கொண்டு போயிருக்கு நான் நினைக்கிறேன். எஜுகேஷன் மட்டும் இல்லை, அம்மா கொடுத்த எஜுகேஷன் மட்டும் இல்லை, தைரியம் மட்டும் இல்லை, அவங்க சொல்லி கொடுத்த அந்த மாரல் சயின்ஸும் ஹியூமனிட்டியும் கைண்ட்னஸும் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், பேரண்ட்ஸ் நீங்களும் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. உங்க குழந்தைங்களும் நாளைக்கு இதே ஸ்டேஜ்ல சீஃப் கெஸ்டா வந்து நிக்கணும். அதை நீங்க இதே சீட்ல உட்காந்து கை தட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. ஐ ப்ரே மை ஆல்மைட்டி கடவுளையும் நான் அதை தான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்க வைங்க, தங்கங்களா படிங்க. உங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறத படிங்க, நைட் டைம் டே படிங்க. அதுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணாம்னு சொல்லலை. அந்த மொபைலில் ஒன்று சொன்னாங்க பாருங்க, மொபைல் யூஸ் பண்ணி மொபைல் நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுங்க, படிங்க. உங்களுடைய டார்கெட் எல்லாமே என்ன, உங்க கோல், அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். இன்னைக்கு நான் சொல்றேன், எலக்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கோல் என்னவா இருக்கணும் தெரியுமா? சீக்கிரமா இங்க வந்து சீஃப் கெஸ்ட் கேட்கலையே, சத்தமா சொல்லுங்க. சீஃப் கெஸ்ட் சிஸ்டர் நீங்க ரெடியா இருங்க, எங்க பசங்க வரதுக்கு ரெடியா இருக்காங்க சீஃப் கெஸ்டா. அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், தாசில்தார்ஸ் அண்ட் ஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும், ஐடி டிபார்ட்மெண்ட்லன்னு எல்லாரும் இருக்க பசங்க வரணும், இந்த ஸ்டேஜில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் அந்த ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதால உங்களை நான் வந்து இதுக்கு மேலேயும் வந்து பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பேரண்ட்ஸ், aunts, sisters and the teachers who have put their hard works to bring this program a beautiful fruit. Thank you students, thank you parents, thank you sisters, thank you so much for giving this opportunity. Thank you.